திருவையெல்லாம் சுற்றுரையிட்ட எண்ணெய் வளர்த்து எளித்தவளை ஊக்கி வைத்த பொன்னை நிகழ்த்த புகழ்த்தவர் அடியாராம் அண்ணல் கணேசரின் அருளுடன் அருள தன்னை வணங்கி எண்ணெய் திறகடித்து எண்ணற்ற கைவடைத்து வண்ண தமிழுக்கே வழிவழகை கூட்டி வைத்த கண்ணதாச கவியரின் காலடியில் தலை வைத்து என்படியை தொடர்பேற்றி பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என்ன மதுரை நகரத்தார் சங்கத்துடைய தலைவரும் சொன்னதை செய்வேன் என்று சொல்லி சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் சேர்த்து மிகச் சிறப்பாக நிர்வாகம் செய்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த நகரத்தார் சங்கத்துடைய தலைவர் அண்ணன் ஆர் பைரவன் அவர்களே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அருமையாக மேல ஒரு 10 ரூம் கட்டியிருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய வசதி கொள்ளப்படுறாங்க. நாம எப்ப பார்த்தாலும் ஒரு வாயை தலாடி வாங்கி ஆள் கொடுத்து ஏறி குறைக்கிறோமா நேரத்தாடா நீங்க போனீங்கன்னாங்க 800 போனாலும் வாய் தலாடி 20 ரூபா மாமியாருக்கு 10 ரூபா மாமியாருக்கு வசதியாகவே வாழ தெரியாதவர்களாக வாழ்ந்த நிலை வசதியாக வாழ வைத்திருக்கிற பைரவர்களை நான் பாராட்ட கடமைப்படுகிறேன். 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஏசியில் கொடுத்து போய் கைக்கிட்டோம் நிகழ்ச்சி கொடுக்குறேன். எதுக்காக மதுரையில் இவ்வளவு பெரிய மதுரையில் வந்து 500 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஒரு கூட ஏசி உள்ள தங்கிட்டு நாளைக்கு போனோம்னா முடியுமா? நாமும் வசதியாக வாழ வேண்டும். இல்லைன்னா நம்ம எழுதிட்டு சொல்லுவோம் நம்ம மகாத்மா தெரியும் மாதிரி நாங்கள் எங்கள் வேட்டியை நாங்கள் ஏதோ வச்சுக்குவோம், நம்மளுடைய பணியை நாங்கள் ஏதோ வச்சு காயப்பட்டு அதை என்ன நினைக்கிறோம். ஆட்சி ஆட்சி வந்து 7000 ரூபாய் தோக்கிறது வந்து 2000 ரூபாய் அப்படின்றாங்க. அப்படி கூட ஆட்சி மாதிரி வசதியாக வாழ கற்றுக்கணும். நான் பாராட்டேன். நீங்க வசதியாக வாழ்ந்தத எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா எங்களுக்கு மரியாதை தான் போடும். நீங்க நல்லா பட்டு கட்டினா நகை பொருட்கள் வாங்க எங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நீங்கள் நாங்கள் எப்போதும் காஞ்சியில் வந்து இந்த மாதிரி வங்கி அதனால வந்து மாற்றி அதை பார்த்து இதெல்லாம் இருக்கு நிர்வாகக்குழு பாருங்க திட்டமிட்டு வேற வசதி வேணும். வசதி சொல்றோம் நம்ம வசதி சொல்றோம்னாக்க 7000 ரூபாய் வாழ விடும். இருக்க பிள்ளை நல்லா பண்ணணும்னா நான் சொன்னேன் ஒரு டிவி மட்டும் இருக்கேன். சாயந்தரம் நிகழ்ச்சி பண்றேன்னா நிகழ்ச்சி காலைக்கு எடுக்கமா இருக்கணும். அப்பவே ஏதாவது பிரச்சனையை பேசிக்கிறோம் நீங்க பார்க்கறேன் அவர் மாறுவா. அதனால டிவி வச்சுக்கலாம் நல்லா இருக்கும். அதுக்காக 100 ரூபாய் வாடகை தப்பு இல்லை. ஒரு நிர்வாகம்னா அப்பா மதுரை நகரத்தின் தலைவராக குழுக்கள் வந்தாப்பா எல்லாரும் காரியங்கள் போட்டாங்க அப்படியே சொல்லுது. காரியங்கள் போட்டாங்க நமக்கு வசதியை செய்து கொடுத்து அங்கே நிதியை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நல்ல எண்ணம் படைத்தவர்கள் இன்னைக்கு அவருடைய முன்னுரையில பேசின பேச்சே போது அவர் எவ்வளவு பெரிய திட்டமிடக்கூடியவர்கள் என்பதற்கு திட்டமிட பெரிய மாநாடு நடத்தப்பட ஏன் நான் சந்தோஷப்பட்டேன்னா மாநாடு நம்ம பேச நீங்க எப்பவுமே அப்படிங்கிற எந்த பொதுநலத்தையும் சுயநலம் வச்சிருக்கு. சுயநலம் இல்லை என்றால் பொதுநலத்தை நாம் சிறப்பாக வாழ்க்கை சுயநலம் இல்லைன்னு நானே உதவணும் இருக்கிறேன். முன்னே தூக்க முடியாமல் தடுமாறாரு, வயிற்று தூக்க முடியாமல் கட்டியா தடுமாறாரு. அவருக்கு போய் பண்ணோம்னா நான் உடம்பு நல்லா வச்சுக்கிறத அவருக்கு வயிறு தூக்க முடியும். நானும் நமக்கு போயிருந்தா அவர் சுயநலத்திலே தான் பொதுநலம் இருக்குது. பொதுநலத்திலே சுயநலம் அப்படி வாழ வேண்டும் என்று கேட்டு அருமையாக நடத்தி கொடுக்கிற அண்ணன் வாழ்த்துக்கள். 60 வருஷம் பேசி என்ன வயசுலாம் 13 வயசுல பேச ஆரம்பிச்சேன். முத்தராமலிங்க பேசுறேன், ராஜாஜி பேசுறேன், பேச ஆரம்பிச்சேன். 60 வருஷம் பேசுறேன். என்ன காரணமா நம்மளுடைய ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் வாழ்க்கை வந்தீங்களா அந்த திருக்கி பேசாப்பா பன்னிரண்டாவது சொல்ல மாட்டேன். திருக்கி பேசினா திருக்கி பேசுறான்னு சொன்ன வார்த்தை இன்று வரையே நலமாக இருக்கிறது மட்டும் தெரிவித்து கொண்டு அதனால இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவன் அனுமதிக்கிறானோ அது வரைக்கும் நான் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். இந்த விட நான் வர்றேங்க வேண்டாம். நான் இந்த வருஷம் வர்றையா ஒன்றும் வேண்டாம். 7 வயசு
காசு மட்டும் ஜெயமோகன் நினைச்சிட்டார். எத்தனை கோடி வேணா தலை ஆளுங்க நான் 200 கிராமம் சொல்லுறேன். ராஜாவுக்கு சுய விளம்பரம் பண்ணுறேன் பாருங்க. 200 கிராமம் சொந்தக்காரங்க நாட்டிய விளம்பரம் கம்பளம் 2003 கூட போராடி அந்த வேலையை தானே வச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஏழையாகாம நல்லா வேண்டியும் அதுக்கு அதனால நான் காசுக்கு மட்டும் என்ன வேணா பண்ண இலக்கியத்தை 64 வருஷமா லியோடி எந்த அத்தனை பேச்சாளரை அறிமுகப்படுத்தினாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி தான் சத்தியமா சொல்றேன். எந்த நிகழ்ச்சியும் நகர்த்தா சமுதாயத்தில் நடத்துகிற நிகழ்ச்சி தான் பெருது. அதுல முன்னோர்களுக்கு செய்கிற சேவைக்கிறது அதை நான் பாராட்டி வாழ்நாள் ஒவ்வொரு வாரமும் அவர் நடக்கும்போது பார்த்துருக்கேன். முதியோர் நலத்தை காக்க ஏன் தெரியுமா? செய்தி மட்டும் முதியோர்கள் ஆதா வச்சு நான் வழிகாட்டி ஏன் தெரியுமா? வழிகாட்டி தவறு என்னன்னு ஒரு பட்டியல் சொன்னாங்க. செய்தி வழிகாட்டி இல்லாதவர்களால் நம்முடைய சமுதாயத்திலே இளம் பெண்களும் இளைஞர்களும் எங்கேயும் திசை மாறி கொண்டிருக்கிறார்கள். செல்போன் மட்டும் இல்லை, வழிகாட்டி இல்லாத அவங்க பக்கத்துல நம்ம வீட்டுல ஆயாவோ அப்பக்காவோ இருந்தார்கள் என்றால் நமக்கு லகான் போட்டிருந்தேன். குதிரைக்கு லகான் போட்ட மாதிரி சொன்னேன். நான் என்னுடைய பக்தியை மாற்றத்தில் நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சே நம்பதான் என்னை குடிக்க வாய்ப்பு முடியல. கோயிலுக்கு விட்டுவார். நான் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஊர் வெளியில என்னை தேங்காய் உடச்சுனா வெளியில உடச்சு பால் சொல்லுவார். அங்கே இருக்க பிச்சைக்காரர்கள் பிச்சைக்காரங்க கோயிலே உத்தமன் சின்ன பிள்ளைகள் நான் திராவிட அந்த பெரியார் அப்படின்னு வந்தவன் உத்தமன். அதுக்கப்புறம் எல்லாம் கறிக்கு கூட்டி போய் பக்தியை உணர்த்தி திருவாசல் தேவாலயம் ஏதாவது திருவாசல் நான் பாட்டு கூடி ஊற்றிக்கிறது கேட்டாங்க. காலையில நீச்சல் தருவார் சொல்றார். நீச்சல் தந்த பல்கலைக்கழகம் நீச்சல் கொடுப்பார். அதுவே அந்த வழிகாட்டி இருந்ததுனால நான் படித்தோம். அப்பத்தாங்க ஒரு பிறவி பக்கத்துல இருந்தேன். எங்க ஆத்தா 96 வருஷம் வரைக்கும் சொல்ல எங்க ஆத்தா கூட சொல்லப்படாத ஒரு முடிவுகள் சேர்ந்தேன். எனக்கு தெரியாது, நான் சென்னையில் இருந்தேன். அதை என் தந்தைக்கு சொன்ன கூட ஓடியாது மகிழ்ந்தேன். முதியோர்கள் கூட்டி வை, நான் இனிமேல் தனியாக இருப்பேன் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு வீடு இருக்கு. அந்த வசந்த மாளிகை தெய்வ மாளிகை ஆத்தாவுக்காக வீடு கட்டி ஆத்தாவுக்கு அரமாட்டேன் தனியாக ஆத்தாளை அப்படி யார் கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் என்பதை பணிவோடு திரும்ப சொல்லிருக்காரு. நாயகர் கோயில் கட்டிய குமார் பெருமான் கூடிய முருகப்பெருமான் கோயில் கட்டிய முருகப்பெருமான் கோயில் கூடிய எல்லாம் பற்றிய. ஆனா முருகப்பெருமான் கருத வேண்டிய தெரியுமா? இந்த உலகமே என்னன்னு கேட்டா உலகமே தாயும் தந்தையும் என்று உணர்த்தியவர்கள் நாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் சொல்லி மறந்துள்ளார்கள். தாயையும் தந்தையும் வச்சுக்கிறத என்ன பிரவேசி இருக்கும் போது நான் என்ன பிரவேசி என்ன பெரிய ஜெமினி கிடையாது. அவர் என்ன பெரிய பிரவேசி காதல் பாட்டை பாடிக்கிறீங்க. உங்க மாமியா வந்து பாடப்படாத சொல்றாரு. என்ன பிரவேசி பெரிய நான் வார்த்தை சொல்றேன். ஐயோ உங்க ஆத்தா தொண்ணு பேசுறாரு. பீச்சி போட்டு பேசுவாரு. பெரியவங்க நான் வார்த்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பெரியவர் சொல்ற வார்த்தையை கூட கவனிக்க முடியும் என்றால் என்ன வாழ்க்கை? எந்த மகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பாடுபட்டு பாத்தீங்கன்னா என் மகன் நான் தவ செஞ்சு பிறந்த மகன் சொன்னாலே தவத்தான் பிறந்த மகன் என்று சொன்னாலே உடனே நீ தவத்தான் பிறந்த மகனா அவத்தான் பிறந்த மகன். தாயை கல்யாணம் பண்ண கூட வெற்றி விடலாமா? அவர்களை விட ஒருத்தர் பக்கத்துல இல்லைன்னா வழிகாட்டி கைகாட்டி வித்தியாசம் நல்லா இப்படி போங்கப்பா மேற்கு எப்படி போகணும் இப்படி போங்க அப்படின்னு கைகாட்டி கூட்டிகிட்டே வந்து நம்ம கையை பிடிச்சி கோயிலுக்கு முன்னே பற்றியா அவர் தான் வழிகாட்டி. அந்த புதியவர்கள் வழிகாட்டி ரொம்ப பேர் கைகாட்டியா இருக்கேன். நீ கைகாட்டி நம்புறேன் நம்ம பயிர் கையிலே சில பேர் கைகாட்டி நம்புறேன் கட் பண்ணு பெருசு இருந்தாலே சந்தோஷமா இருக்கு. தனியாக
பெருசு பெருசு நீ கட் பண்ணினா வாழ்க்கை போச்சு. பெருசை கட் பண்ணுன்னு சொல்லியே வாழ்க்கையை கட்டினேன். பணக்கார சேர்க்கும் நீங்களே இல்லை பெருசு இல்ல மகன் என் மருமகன் லண்டன்ல இருக்கா, எந்த லண்டன்ல இருக்கா, நீங்க எழுந்து தர்பாரி இருக்க, லண்டன்ல இருக்கா, புக்கர்ல இருக்கா, இருக்கா, அமெரிக்காவில் இருக்க, அங்க இருக்க, இங்க இருக்க, என்ன அதனால முதியோர் இருக்க. ஏன்னா முதியோர் சேர்க்கிறேன் கடைக்கோடி மனிதனுக்கு வைக்கிறது முதியோர். கடைக்கோடி மனிதன் யார் தெரியுமா? மகன் இருக்கக்கூடாது, மகன் இருக்கக்கூடாது, சொந்தம் சொத்துக்கு கூடாது, அனாதையா இருக்காங்க. பார்த்தீங்களா? இனிமே யாருமே இல்லை, இறைவனை தவிர யாரும் ஆதரவில்லை என்று சொல்வதால் போகணும். நீ மகன் மகளே மகளே மகளுக்கு மாப்பிள்ளை தென்படுத்தி ஆதா பார்த்துருவாங்க. மகளுக்கு நல்ல உண்மை மகளுக்கு சொந்த விட்டுறான். என்ன கல்யாணம் கொண்டு போய் அது பேர் வச்சியான். சிரிக்கப்படியாவது தெரியும். ஏன்னா மகள் இருக்காரு, ஆத்தாவை பற்றி கவனிக்கணுங்கிற மகளுக்கு மாதிரி ஒரு பாசம் நினைக்கிறார். ஆனா நான் வேண்டேன், எங்க ஆத்தா கண்ண மாட்டீங்க, நான் பண்ணேன். எங்க ஆத்தாவை பற்றி கவனிச்சேன். அதுக்காக 13 டிகிரி வாங்கின என் மனைவியுடைய திருவையில் போட்டேன். ஆத்தாவை பற்றி சொல்றேன். சென்னையில் எனக்கு வீடு முடியாது, திருவையில் வச்சு கவனி வேலைக்கு போறேன் பரவாயில்ல. ஆனா இந்த பேச்சு பார்த்துட்டு நீ 30 நாள் போனோம்னே அவன் 20 நாள் 50 நாள் இருக்கேன். லட்சம் கொடுப்பாங்க, நம்ம அப்புறம் 40 லட்சம் ரூபா தான் செய்து கொடுப்பாங்க. அது பேர் சென்னை எவனா இருந்தாலும் 40 லட்சம் ரூபா இருந்தேன். இப்போ என்ன 60 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம். அதுக்கு அப்படியே 60 லட்சம் கடனாக வண்டி அடிக்கிறத விட நமக்கு நல்ல மகராட்சியை கூப்பிட்டு ஒரு 10 மணி என்னோட பேர வாய்ப்பு கொடுக்குறது பரவாயில்ல. அதனால ஒரு சொல்றேன், அவங்க நம்ம சரியான வழி சொல்லுவாங்க. அப்படி அப்படி சரியான பார்த்துருக்கேன். அவனை கஞ்சாலையே பேசிட்டு உள்ள கூட்டணும் தெரியுமா? இது இப்படி கிளம்பிட்டு மூளை வற்புறுத்தி உங்க ஆக்காரமா பத்தி மூளை வற்புறுத்தி கேட்காது. கேட்கறீங்க நீ ஏடா கேட்கிற? அன்றைக்கு உன்னை ஒரு செய்தி சொன்னேன். அன்னைக்கு என்னை பெற்று போடுறதுக்கு 10 மாதம் சொன்னாலே அப்ப என்ன பெற்று போடுறோம் ஈகடிக்க சம்மதியால் இரும்பு அடிக்க சம்மதியால் அப்பா கொஞ்சம் அழுதினா ஒரு சொட்டு கண்ணீர் தாங்க முடியாது. தம்பி அழுத கண்ணீர் ஆறாக பெருகி ஆனை குடித்தேறி வாய்க்காலை ஓடி வழிபோக்கர் வாய்களில் இஞ்சிக்கு பாய்ந்து எலுமிச்சை வேரோடி யாரு மாயவக்காரை கண்ணீர் எடுத்து உலகம் போகலாம். வாய்க்காலை ஓடி வழிபோக்கர் வாய்களில் இஞ்சிக்கு பாய்ந்து எலுமைக்கு வேரோடி மஞ்சளுக்கு பாய்ந்த மருகோதி வேரோடி வாழைக்கு பாய்களே வந்தியதா கண்ணீரும் தாடைக்கு பாய்களே கலந்தியதா கண்ணீர்னு அப்படி சயின்டிபிக்கா தாராளம் கொஞ்சம் தட்டினா போது நீ உங்களுக்கு எத்தனை போடுவேன் குடியேற்றுவனை ஒரு சத்தம் கேட்ட குடியேற்றுவன் தர மாட்டாரு. தங்கினால் பால் கொடுத்தால் சத்தனமாய் கௌரவப்பட்டு தங்கத்தால் தங்கு செய்து தருவார்கள் அம்மான் அங்கே அரண்டி எழுதி கொடுக்க அலுவலர்கள் தங்கத்தால் தங்கு செய்து அம்மான் பண்ணுறாரு. அது ஒரு நியாயம். சிவப்பு காசு கொடுத்து முன்பை சிவப்பு மாவக்காய் அவங்க என்ன பண்ணிட்டு கொண்டாந்து அதனால நம்ம நல்லா இருக்கும். வாழ்ந்துருக்கோம். அவங்க தந்தையில பிசினஸ் பண்ணாங்க, மனைவிக்கு பணத்துல பிசினஸ் பண்ணாங்க. அதனால அதோட பிள்ளைகளெல்லாம் பாருங்க பிள்ளைய ஆட்டோட ஒன்று பெரிய சொல்றது வந்து தயவுசெய்து கேட்டீங்கன்னா நல்லா அதுக்கு ஒரே ஒரு செய்தி சொன்னேன். ராமபுராணத்துக்கு பெரிய கட்டுரை நம்மளை வந்து பேசிட்டு ராமபுராணத்துக்கு ஒரு சின்ன செய்தி சொன்னேன். நாளைக்கு முடிச்சு விட்டுவிடா, நாளைக்கு காலையில முடிச்சு விட்டுவிடா, எல்லாம் தயாராகு, ஊரே நானே தயாராகு. தயாராக ரொம்ப சந்தோஷமா இருக்க. முதல் நாள் ராத்திரி ஒரு சூழ்ச்சி பண்ணா சித்தி சூழ்ச்சி பண்ணி நீ காட்டுக்கு போ, உனக்கு பதவி இல்லை பரதனுக்கு தான் பதவி, நீ காட்டுக்கு போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறேன். சொன்ன பிறகு ஏன்னு கேட்கிறேன், எதிர்த்து கேட்கிறேன். சித்தினே கிடைக்கும் தாயாக பெற்றதாக சித்தியாக இருந்தால் சரி அப்படின்னு வந்துட்டேன். யாரும் அப்பா சொல்ல சொன்னாரு பார்த்து என்ன பண்ணிருக்கணும் அப்ப நான் நினைக்காத என்ன பண்ணுவாங்க
விளையாட நாளைக்கு முடிச்சுட்டு அப்புறம் ஏற்பாடு பண்ணி வச்சு கட்சிக்காரன் கூட அதை நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறேன் முடிவெட்டி நிற்கிறேன் பாரு பதவியில் நீங்க காட்டுக்கு வேண்டி போங்க தொலைச்சுடுவேன் உடையெல்லாம் முதியோர் விட்டு இருக்கிறேன் உடையெல்லாம் முதியோர் விட்டு இருக்கேன் யாருன்னு இருக்கு அவளை நீ யாருக்கு அப்படி சொல்ல தெரியாதா ராமராஜன் ஒரு 10 பேர் கைது பண்ணா ஆமா 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 பண்றேன் சொல்லலையே ராமச்சந்திரமூர்த்தியாகிய கடவுளாக நான் வணங்குகிற ராமச்சந்திரமூர்த்தியை தாயின் தந்தையும் சொன்ன வாக்குக்காக 14 ஆண்டு காலம் காட்டுக்கு போயிருக்க நாம என்னமா சாதிச்சோம் ஏன் அப்பா சொன்ன கேட்கக்கூடாது கேட்டா என்ன தப்பு கேட்டே ஆகணும் கேட்கலைன்னா மகனே நான் கேட்டுக்கிறேன் கேட்கலைன்னா மகனே அதனால தாயும் சிறந்த கோயில் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மாத்ரு தேவம் உங்களுக்கு விளங்க சமஸ்கிருதம் ஹிந்தியில என்ன பேசணும் நினைக்கிறேன் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரியா தேவோபவ அதிதி தேவோபவ சமஸ்கிருதம் ஏன்னா முடங்கி போய் பேசல நாங்களாம் சமஸ்கிருதம் பார்க்க படிக்க நாலு அதுல ஒரு கடவுளை கொண்டே 3,500 ஆத்தாரதான் போறது மாத்து ஆத்தார பெருசு ஆத்தார முதல்ல அது என்ன தாயின் சிறந்த கோயில் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்னப்பா அப்படி உங்க அப்பா அப்ப ஆத்தாலும் என்ன கெடுத பிடிக்குவாங்க என்ன கெடுத சொல்லி நடுத்தர்கள் கொண்டு வர ஏன் கேட்டா என்ன அந்த பெரியவர்கள் சொல்றது கேட்டா என்ன கேள்வி சரி பெரியவங்க சொத்து தெரிஞ்சுட்டு என்னைய கூப்பிடாத இனிமே நகர்ந்தாரு கூப்பிடாதீங்க நீங்க தீர்மானம் பண்ணாதீங்க சந்தோஷம் அதுக்கான 60 வருஷம் பேசிங்க இப்ப செய்தியை சொல்லிட்டு போயிடுறேன் யார்கிட்டயா சொத்து இருக்கா பேங்க்ல பணம் ரொம்ப போட்டுருக்கீங்களா நாம உயிரோடு இருந்த வரைக்கும் யாரும் எடுக்க பேங்க் போட்டுருக்கு நம்ம உயிரோடு இருந்த வரைக்கும் இதுல பங்கு வாங்க எங்களுக்கு அப்புறம் நீங்க பண்ணி நாங்க இருக்க வரைக்கும் தானே அப்பதான் பயன்களை பண்ணி பணம் இருக்கா காசு இருக்கா அப்ப நீங்க கொடுத்துட்டீங்க எல்லாத்தையும் நமக்கு வேண்டாமே அவனுக்கு அதை பற்றி கொடுத்து இவனுக்கு இதை பண்ணிவிட்டேன் இவனுக்கு இதை பண்ணி அவனுக்கெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு உங்களுக்கு முதியோர் எழுதி கொடுத்துருவாங்க உங்களுடைய நேரம் முதியோர் வச்சுருவாங்க புரியுதா ஒண்ணும் இல்லாமல் என்றால் நல்லா முதியோர் இருக்க போகணும் நீ சொல்லி வைக்கிறேன் தெளிவா இருக்கேன் என்ன பணம் இருந்தாலும் டெபாசிட் உங்க மேல இருக்கும் உங்களுக்கு பிறகு உயிர் இருக்கு இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க வீட்டின் பேரோ அன்னை இல்ல அன்னை என்பது அனாதை இல்லம் என்னடா அன்னை இல்லம் இருக்கிற அனாதை தெரியுமா அதனால சொன்னேன் பொறுப்பா இருக்கேன் அந்த உணர்ச்சியை சின்ன பிள்ளைகள் ஆக்கா தெய்வம் அப்பச்சி தெய்வம் ஆக்கா தெய்வம் காலில் இருந்து வணக்கம் சொல்லுங்க அப்படி மரியாதையா போட்டாங்க என்னென்ன திரைப்படம் டிவி அந்த செல்போன் எல்லாம் கிடைச்சாச்சு ரெண்டாவது நீங்களுமே நான் பெரிய ஆட்சியெல்லாம் சொல்றேன் நீங்களுமே நேரம் செல்போன் பார்த்துக்கிறேன் நான் முன்னோக்கி போய் ஆச்சு நான் உங்களுக்கு ஆட்சி கருத்து இருந்து வந்துருக்கு இவரே பண்ணிக்கிறேன் பையன் கருத்து இருந்து கொடுக்குறேன் அப்படி கூட இல்லை நம்ம கேவா பையன் யாரும் செல்போனே பார்க்குறாங்க அவர் சொல்லியிருக்க செல்போனே எல்லாரும் சொல்லுவாங்க அவ்வளவு பேர் சொல்லுவாங்க எனக்கு செல்போன் ஏன் செல்போன் யாராவது கூப்பிட மாட்டாங்கன்னா சொல்லிட்டு நிகழ்ச்சிக்காக எனக்கு செல்போனே தேவையில்லை நான் யாரும் ரொம்ப முக்கியமான பிரச்சனை இருக்கு அமைச்சிருக்கலாம் ஒரு விஷயம் கிடையாது நான் நிம்மதியா இருக்கேன் நாங்கள் சொல்லிக்கணும் எங்கேயாவது நாங்கள் 2 பேர் ஒன்றா வருவோம் எனக்கு நினைவு கூட அவர்கிட்ட லட்சம் பேருக்கு முன்னாடி நம்ம அவர் 1000 பேருக்கு முன்னாடி நான் கோடி பேருக்கு முன்னாடி பேசுறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் 1000 பேர் நீங்க ஒவ்வொருத்தரும் 1000 பேர் செய்யணும் நான் ஒரு கப்பு 76 கூட 78 கூட எடுத்து போகணும்
அவ்வளவு பரப்பிடுவீங்க. ஒரே வார்த்தை போய் போட்டா பண்ண முடியும் வரமாட்டாமா மதுரையில போட்டு வராம ஓடிவிட்டேன் நீங்க காசு கூட கொடுத்தாங்க போயிட்டா அடுத்த ஒரு கோயிலுக்கு ஏதாவது திட்டப்படுறாங்க அவனா ஒழுங்கா வரமாட்டேன் இருக்கு அவனா ஒழுங்கா வரமாட்டேன் நிகழ்ச்சி யாரு இருந்தாலும் யாரு இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க தெரியுமா? நிகழ்ச்சிங்கிறது வயசுல நிகழ்வு அதை யாராவது தண்டினா கெடுவாரு தெரியும் எடுக்கமா பெருமாள் அக்கமா அனுபவம் மாதிரி. அதனால நிகழ்ச்சி அவனை போடாதேன்னு போடட்டுமே அப்ப எவ்வளவு செலவழிக்கிறாரு கோயில் பண்றது போடட்டுமே நான் போடாதீங்க அது தடுக்காதீங்க வாழ்த்துங்க யார் வேணாலும் வாழ்த்துங்க யார் வேணா நீங்க வாழ்த்துங்க. இன்னைக்கு வரைக்கும் மங்களமா பேசுறீங்க நீங்க அமங்கலமே பேச மாட்டேங்க பெரியவங்க அமங்கலமே பேசாதவங்க சார் பெரியவங்க நாங்க பேசுகிறோம் பேசாமலே ஆனா இப்ப எனக்கு என்ன சந்தோஷம் எங்கால் கூட பேசுறாங்க நீங்க ஆட்சியை இருக்கீங்க ஆட்சியர் அப்ப நீங்க புதுசா இருக்கீங்க இந்த புதிய என்ன சொல்ல போறேன். அதனால தாய் தந்தை தான் பேசு அவங்க சொல்ற வழிகாட்டு நடந்தா நல்லா இருக்கும். ஒரு தடவை நான் 300 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்தேன் செய்தி சொல்றேன் அருமையான செய்தி. எனக்கு ஏன் ஆத்தாவுக்கு நான் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏன் தெரியுமாச்சு ஆத்தாவை அப்பச்சி கவனிக்கக்கூடிய சூழ்நிலை யாரையும் ரூபாய் விட்டா கண்ணதா அங்கே சென்னையில வேலை வாங்க கார்பரேட்ல வேலை வாங்கும் போது சம்பளம் எவ்வளோ 300 ரூபாய் பார்த்தேன் 300 ரூபாய் சம்பளம் சாயந்தரம் அவரோட போயிடு எந்த செலவு மத்தியான வரைக்கும் எனக்கு தேவை சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கண்ணாதான் சொல்லுவேன் அந்த கவிதாவோட போய் அவரோட மாநில எழுதுவாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரித்து வைப்பார் பேச்சியில அவரோட அப்ப எங்க ஆத்தா என்ன திருவையில இருந்து அப்ப ரூபாய் எடுப்போம். இது என்ன இருக்கு 3 பக்கம் இருக்கும் அந்த 3 நல்லா படிச்சு நுணுக்கி 3 பக்கம் படிக்கிறார். அது நோக்கம் என்னன்னா 500 ரூபாய் அனுப்பி வைக்கிறார் நுணுக்கி 16 ரூபாய் எழுதி என்னென்ன கஷ்டப்படுறது எழுதி அப்படியே அப்படின்னு அவ்வளவு எழுதி 500 ரூபாய் அனுப்பி வைக்க அப்படின்னு நினைக்கிறார். சம்பளம் 300 ரூபாய் ஆத்தா 500 ரூபாய் இங்கே நடப்படுது நேர கவிஞர் தான் போய் அண்ணே எங்க ஆத்தாவுக்கு அறிவே இல்லை ஆத்தாவுக்கு அறிவே இல்லை சம்பளமே 300 ரூபாய் ஆத்தா 500 ரூபாய் 300 ரூபாய் எனக்கு 100 ரூபாய் பஸ் பீஸ் 100 ரூபாய் பஸ் பீஸ் 100 ரூபாய் பஸ் பீஸ் 100 ரூபாய் பஸ் பீஸ் 100 ரூபாய் சில்லறை செலவு. அப்ப எனக்கு என்ன செலவு அதனால சில்லறை செலவு 100 ரூபாய் 300 ரூபாய் எனக்கு செலவு தேவைப்படுது. இவன் எங்க ஆத்தா 500 ரூபாய் அறிவே இல்லை போட்டேன் பாக்குறேன் படிச்ச சொன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்க மாதாவுக்கு அறிவே இல்லை மாதாவுக்கு அறிவே இல்லை. ஆமா நீ பத்தியா அறிவியல் பத்தியா அவனோட அறிவு இருந்தா அவனை பெற்றிருப்பாளா கேட்டு அறிவு இருந்தா அவனை பெற்றிருப்பாளா உன்னை வளர்த்திருப்பாளா உன்னை படிக்க வச்சிருப்பாளா உன்னை வாத்தியார் வரைக்கும் அனுப்பியிருப்பாளா அறிவு இல்லாத பெற்றடிக்கு உன்னை கருத்து தெரிய போட்டுருவாங்க உன்னை எல்லாம் வளர்த்தா வத்தியா ஏன்னா என்ன கஷ்டமோ தெரியல பாவம் அவன் அவ்வளவு விவரத்தை எழுதி ஒரு 500 ரூபாய் கேட்கிறான். ஏன் நீ உனக்கு ஒரு அவசரத்தை கடன் வாங்க மாட்டேன் அதே ரேட்டு ஒரு கடனை வாங்க 500 ரூபாய் போனா 200 ரூபாய் தோல்லியே பெத்த தாயிடம் என்னப்பா என்ன போய் எப்பாவது பார்த்தேன் நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க 300 ரூபாய் எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு 200 ரூபாய் தயார் பண்ணாரு 500 ரூபாய் கட்ட பண்ண கொடுத்தாரு உண்மையான செய்தி உன்னை பாண்டி வையாரு சவாலா இருக்கோட அனுப்பிட்டு வாங்க அப்படின்னு கண்ட பண்ண போயிட்டு 500 ரூபாய் நான் கேட்டேன் எல்லாம் வர்க்கமா கேட்டேன் ஆமாண்ணே வருத்தம் இல்ல என்ன நடந்து வச்சு ஏன்னு நான் அனுப்ப மாட்டேனா அப்படின்னு நான் அனுப்ப மாட்டேனா கண்ட பண்ண கொடுத்துருந்தேன் உங்களுக்கு கற்றுக்கொண்டா பார்த்தா என்ன எப்படியே தெரியல 500 ரூபாய் இல்ல இவர் 200 ரூபாய் எடுத்துட்டு 300 ரூபாய் அனுப்புறாங்க. அவர் நம்மள தெரியல அவரோட 200 ரூபாய் எடுத்துக்கிட்டு மோஜலுக்கு 200 ரூபாய் எடுத்துட்டு 100 ரூபாய் கொடுத்துருங்க பாவம் சொல்லி வைக்கிறேன் புரிஞ்சுங்க எல்லாரும் அவர் சொன்ன வார்த்தை
பெத்த தாயின் வயிறை எவன் குளிர்விக்கிறானோ, பெத்த தாயின் மனதை எவன் குளிர்விக்கிறானோ, பெத்த தாயை கஷ்டப்படாமல் எவன் காப்பாற்றுகிறானோ அந்த மகன் தான் வாழ்க்கையில் உயர்வடைவான். தாயுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் வாழ்க்கையில் உயர்வடையும். கல்வெட்டு மாதிரி கேட்டார். இன்னைக்கு போட்டோ அனுப்பிங்க. பிறந்தநாள் பார்க்கலாம். இருக்கு அதை பார்த்தீங்கன்னா எங்க ஆத்தா உடனே கம்பிச்சுக்கலாம். எங்க ஐயா எங்க அப்பா தான் 4 பேர் குழந்தை. பக்கத்துல ஆடிக்கிறாரு. எல்லாரும் படம் இருக்காரு. தெய்வம், அந்த தெய்வங்களை போட்டுருக்கு. அந்த தெய்வத்துக்கு தான் நம்ம வழிகாட்டோம். ஆத்தா எல்லாம் அப்படி வளர்ந்த பெரிய பண்ணதானே வந்திருக்காங்க. நீங்க அப்பதான் இங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க. ஏன் ஹாஸ்டல்ல விடணும்? ஹாஸ்டல் ஏன் விடணும்? ஹாஸ்டல்ல விட்ட கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஹாஸ்டல் ஏன் விடணும்? ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், பெரிய படிப்பு போயிட்டேன். பெரிய படிப்பு போயிட்டு ஹாஸ்டல்ல படிங்க. ஹாஸ்டல்ல படிச்சா சொல்லுங்க, ஹாஸ்டல்ல படிச்சா பெரிய பணக்கார போயிடா படிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏழை படிப்பு குறிப்பா இருந்ததுனால சேர்த்துட்டாரு. சேர்த்து படிக்கிற போது மாதம் ரொம்ப சிரமப்பட்டு வயலுக்கு ஹாஸ்டல் போய் வர்றதுக்குள்ள வாடகை சும்மா அடக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் வாடகை அவமானப்பட்டு வைக்கிறாரு பிள்ளைகளுக்கு. என்ன பணம் ஏன்னா பெருசா வந்தேன் பையன், அம்மா பணம் அப்பா இல்லை, பெருசா வந்தேன். பெருசா வந்த பிறகு அவனுக்கு கோல்டு மெடல் கொடுக்குற மேடையில கொடுக்க போகும்போது எங்க அம்மா சொன்னேன், கோல்டு மெடல் வாங்க. அம்மா வான்னு சொல்றேன். அவன் ஏழை கடிக்கிறவா இது பண்ணேன். மேடையில இருக்கேன். மேடை பையனுக்கு கோல்டு மெடல் கொடுக்குறாரு. அப்ப அவனை பத்தி பிரமா பாராட்டினேன். பாராட்டி சாதாரணமா வந்தேன். பிரமாவா படிச்சு இன்னைக்கு கல்லூரியிலே முதல் மாணவனாக வந்திருக்கிறார். அவனுக்கு யாராவது சொந்தக்காரர்கள் யாராவது தெரிந்தவர்கள் இருந்தா மேடைக்கு வருவோம் அப்படின்னா அடுத்து சேவை இருக்குது. ஆத்தா மகனை கண்படா காய்ச்சிருக்கா. கடைசியில உட்காந்துருக்கான். யாரும் தெரியாது. அவன் எந்திரிச்சு இப்படி கையாட்டான். உடனே பிடிச்சு வாங்கம்மா வாங்கினேன். நீங்க பாராட்டு பேசுங்க. நீங்க பாராட்டு பேசுங்க. எனக்கு பேச தெரியாதுயா, மேடையில பேச தெரியாது. இல்ல 2 வார்த்தை சொல்லுங்க. எப்படி எனக்கு வந்தேன் ஐயா, கஷ்டப்பட குடும்பம்னா கஷ்டப்பட குடும்பம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனா பெரிய காலேஜில் சேர்ந்துட்டேன். அவனுக்கு மாதம் பணம் அனுப்பணும். மாதம் பணம் அனுப்புறது வசதி பத்தல. 3 மாதத்துக்கு கொடுக்கா. 3 மாதத்துக்கு பண்ணலாம். ஞாபகம் 3 மாதத்துக்கு கொடுக்கா. அவனுக்கு லேட்டா வர்றது காரணம், பணம் லேட்டா வர்றது காரணம் நீங்க சொல்லிடுறியா? அது ரொம்ப திட்டி கஷ்டப்படுத்திட்டேன். போமா சொல்லிட்டேன். ஆனா 3 மாசத்துக்கு கொடுக்கா. என் ரத்தத்தை கொடுத்து விட்டுட்டு நான் பணம் அனுப்பியிருக்கேன். ஞாபகம் ரத்தத்தை. அப்பதான் சொன்னாரு, ரத்தத்தை பாலாக்கி வளர்ந்தவர் தாய் இருப்பார்கள். ஆனால் ரத்தத்தையே விட்டு ஒரு தாய் புரட்சிகரமாக மாறி படிக்க வைத்திருக்கிறார். இதை விட என்ன பண்ணலாம்? ரத்தத்தை பாலாக்கி தந்தா சின்ன பிள்ளைல பெரியவளை வந்திருக்கு காப்பாற்றுற ரத்தத்தை விட்டு படிக்க வைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு 25 வருஷத்துல உலகரமான ஒரு வார்த்தை உலகத்திலே நீக்கப்பட வேண்டிய அகராதியில் நீக்கப்பட வேண்டிய வார்த்தை எல்லாம் உங்களுக்கு. அதை 25 வயசான காதலிச்சிருவார். அவங்களுக்கு 20 வயசு உடனே கண்ணு படிச்சு அவளை முடிஞ்சு வச்சு கண்ணு காதல் காதல் வந்துச்சுன்னா காதலிக்காத தாய் வேண்டாம ரெண்டு விட்டுருவாங்க. காதல் நான் கேட்கிறேன், 25 காதலிக்கையே இருக்காத 25 வருமா நீ அவனுக்கு என்ன வேணும் செஞ்சதா யாரு? ஆத்தால பண்ணா யார்? உனக்கு எந்த மாதிரி கட்டு பிடிக்கும், எந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும், எந்த மாதிரி எல்லாம் கொடுங்க, உனக்கு என்ன வேணும் அத்தனையும் பார்த்து செய்தது யார்? பொம்பளை இருக்கிறான், ஆம்பளை இருக்கிறான். பார்த்து செய்தது பூரா அந்த பிள்ளைக்கு வேண்டிய செய்ததா யார்? என் மகளுக்கு இதான் பிடிக்கும், என் மகளுக்கு இந்த பாடம் தான் பிடிக்கும், என் மகளுக்கு செய்யதான் பிடிக்கும். 20 வருஷத்துக்கு 20 வருஷமாக என்ன பிடிக்கும் என்று பார்த்து வாங்கி தந்த தாய், 20 வருஷங்களாக அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும் என்று ட்ரெஸ் வாங்கி தந்த தாய். ஏடா 20 வருஷமா உனக்கு என்ன பிடிக்கும் வாங்கி தந்தவர்களுக்கு உனக்கு தேவையான ஒரு பொண்ணை பார்த்து கட்ட தெரியாது. அத்தாவுக்கு
பெண்ணை பார்க்கிறது நீ என்ன 25 வருஷமா நீ என்ன தேவை இவ்வளவு கேள்வி தந்தவர் பெண்ணையும் மாப்பிள்ளையும் தேட ஆதாருக்கு அப்பனுக்கு சக்தி இல்லையா வலிமை இல்லையா அப்படி மீறி போக விடக்கூடாது அந்த அறிவு இருக்கணும் எதுவாக இருந்தாலும் தாய் தந்தையை பார்த்து செய்வதுதான் சரியா இருக்கும் தாய் தந்தையை சொல்றதுதான் சரியா இருக்கும் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை காதல் மயங்கி கிடைக்க அவர் அந்த பையன் பையனுக்கு அப்பே பண்ணையார் தான் முதலாளி பண்ணையில் வேலை பார்க்குற தொழிலாளி அவர் இங்க வர்றாரு காலேஜ்ல பாக்குறது ஊருக்கு வாங்கி வர்றாரு பாக்குறது அப்ப நான் லவ் பண்றாரு அந்த பிள்ளைய பேசிக்கிறேன் அந்த முழுக்க கொடுக்குறாரு கண்டிப்போ முழுக்க வாங்கினேன் வாங்கி கண்டிப்போ போறாரு போன உடனே நான் இவ்வளவு போல வந்தது யாருங்க என்ன முழுக்க யாருங்க பண்ணையில வேலை வாங்குறாரு யாரு சொன்னேன் பெத்த அப்பனை ஒரு அம்மா அப்பனை சொன்னேன் பண்ணையிலே வேலை பார்க்கிற வேலைக்காரன் விவசாயி வேலைக்காரன் சொன்ன உடனே அப்படி கண்ணீர் வச்சுட்டு வெளியில வந்தாரு அந்த காட்சி கண்ணதாசனுக்கு ஞாபகம் இந்த கதை ஞாபகம் என்ன எழுதினாரு வெளியில வந்தார் தென்னவரத்துக்கு போயிட்டாரு யாரை நினைப்பி நான் பிறந்தே போங்கடா போங்க என் காலம் செல்லும் எந்த வெண்ணே வாங்கடா வாங்க என்னையை பெற்றா இளநீர் பிள்ளையை பெற்றா கண்ணீர் பெற்றவர் மனசை சித்தம்மா பிள்ளை மனசம் கல்லம்மா என்று பாடல்னாலே அப்படி கல்லாத ஆகவிடக்கூடாது பிள்ளைகளை கல்லாத ஆன காரணத்தால் இல்லை நீ எங்கு பார்த்தாலும் முதியோர்களுக்கு முதியோர்களை காப்பாற்றுவதை விட உலகத்தில் புண்ணியமே கிடையாது கடவுள் என் கனவுல வரணும் கனவுல கடவுளே நீ வீட்டுக்கு எப்போ வருவ நான் எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டேன் எல்லாம் பண்றேன் செத்து போனவர்கள் கூட சிவபுரத்துக்கு காசு கொடுத்துருக்கீங்க வீடுகளே ரொம்ப மதுரையில ஊர்களுக்கு போகணும் மதுரையில் வந்தா சிவபுரம் சென்னையில் வந்தா சிவபுரம் திருச்சியில் நீக்கலாம் சிவபுரம் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுன்னா நமக்கு அக்கறையின்மை வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கிராமங்களிலே இருக்கிற வீடுகளை காப்பாற்றக்கூடிய நிலைமை இல்லாமல் நாம இருக்கிறது இருந்தா சரி வாழ்ந்தா சரி என்ற நிலைமைக்கு இருக்கலாம் சரி மறுபடியும் நீங்க பின்னோக்கி போங்க தப்பு கிடையாது சமுதாயமே நீங்க பின்னோக்கி போக நம்முடைய ஊர்ல இருக்கிற வீட்டிலே தான் நாம் அனைத்தும் செய்ய வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த கோட்டைகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு கோட்டைகளை காப்பாற்ற வேண்டும் என்று பணிமொழி இருக்கிறேன் ஏன்னா நான் இந்த குற்றவாளி குற்றத்தை செய்யணும்னு நான் விடாது அதனால எனக்கு அந்த வீடுகளை பார்த்தோம்னா வேதனையா எப்படி ஐயா பழைய காப்பாற்றாம விட்டுட்டு காப்பாற்றாம கடைசியா பார்த்தா 1.5 வீடு கிடைக்கிறா 70,000 ரூபாய் 70 லட்சம் ஒன்றரை அத்தை தட்டி 2,000 பேருக்கு 3,000 பேருக்கு அந்த காலம் கட்டிட்டு இருக்க அந்த வீடை காப்பாற்றாம ஒற்றுமையினாலே அடித்து கொண்டு இருந்தா வீடை பார்த்தேன் உடல் வீடு ஆனா போய் கட்டிங்க ஏன்னா அவங்க பங்கு விட்டா அவங்க பங்கு விட்டு அதே வீடு இருக்கீங்க நம்முடைய வரலாறு வீடு போச்சு அதனால மறுபடியும் முடிந்தால் எல்லோரும் உண்மையாக இருந்து இருக்க சொத்துக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு அந்த காப்பாற்றினால் அந்த வீட்டிலேயே ஆத்தா பட்டியை வச்சு காப்பாற்றணும் என்னுடைய நோக்கம் என்னதையும் முதியோர் விழா முதியோர்களுக்கு உதவி செய்யும் நலத்த சங்கங்கள் மூலமாக முதியோர் சங்கங்களின் மூலமாக உதவி பண்ணுங்க எல்லாரும் பேச்சாளர் சொல்லுங்க 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அதை பாருங்க அப்படின்னாரு அது விவரம் எனக்கு தெரியாம நான் பேசக்கூடாது 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க வைத்தியத்துக்கு அது வாங்குறதுக்கு என்னன்னா இமெயில் ஈஸியாக மையம் அது போயிருக்காங்க முதியோர்களுக்கு உதவுறாங்க அந்த உதவியை நீங்கள் போடணும் ரெண்டாவது இருந்தாலும் உங்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்க மகனுக்கு உங்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இல்லை மகனுக்கு மத்திய அரசாங்கம் காப்பாற்றாம போகுது மத்திய அரசாங்கத்துக்கு மேலான ஒருவரை உருவாக்கியது நீங்க அவனை பெற்றெடுத்தது நீங்க
வளர்த்தது நீங்க, படிக்க வச்சது நீங்க, வேலைக்கு அனுப்புன நீங்க, கல்யாணம் பண்ண நீங்க. உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மகனுக்கு தான் உண்டு. அந்த மகனை எப்படி அடுத்து ஒரு நலத்தங்களை தீர்மானம் கொண்டு ஒவ்வொரு ஊர்லையும் நினைப்பாரு ஒப்படைச்சு விட்டாங்க. சென்னைக்கு போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன், பேச்சு இல்லை. நீங்க கல்யாணத்துக்கு உதவி கட்டி எழுதணும். 20 சங்கம் இருந்தா 20 சங்கத்துக்கு எழுதணும். 5000 தர்றாங்க. ரொம்ப நல்ல மனம் படித்த சங்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த நிலைமைக்கே வராமல் நம்மை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மாணவனுக்காக. நான் திரும்ப சொல்றேன், நீங்க வழிகாட்டு சொல்லும் போதே நான் சொன்ன மாதிரி நீ என்னடா சொத்து உண்மையில ஏற்கனவே போயிட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. இருக்கிறத காப்பாத்தி அந்த பயணத்துக்கு இப்படி பண்ணி அல்லது ஒரு கிளாஸ் இருக்கு, நம்ம சங்கங்களே கிளாஸ் இருக்கு. தாய் தந்தை தான் தெரியும். நீ கூப்பிடுங்க, இலவசமா எந்த சங்கங்கள்னாலும் பேச தாய் தந்தை தான் தெரியும். இந்த தாய் தந்தையை போட்டுங்க. முதல்ல கும்பிட பழகி ஆத்தாவை பற்றி சொன்னேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, பழனிக்கு போறதுக்கு முன்னாடி யாராரு காலையே விடுகிறவே அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க ஆத்தா பற்றி காலை விட்டு உபரிய வாங்கி அதன் முறையில் உங்களுடைய அருள் கிடைக்கும்னா ஆத்தா ஐயா ஆத்தா மோதலே முடிக்க மாட்டேன். மோதலே முடிக்க முடியாம இருட்டுக்குள்ளாட 10 மாத காலம் கிடந்தேன். அந்த வயிற்றுனால இருட்டுக்குள்ள கிடந்தேன். அப்போ உனக்கு அந்த இருள் மனம் இன்னும் போகலையா? அந்த வயிற்றில் வந்து உன்னை பெற்றெடுப்பதற்குள் ஒரு முறை சேர்த்து குறைத்திருக்கிறான். பிற சமம் ஏன்னா ஒரு தடவை சமமா போயிட்டாலும் நம்மளை பெற்றிருக்கா. பிரசவம்னா என்ன? சமமா போயிட்டே பெற்றிருக்கா. சில பேர் 14 தடவை சமமா போய் பெற்றிருக்காரு. 14 பேரா பெற்றிருக்கா. சாதாரணமா குத்த பிள்ளைக்கே சமமா போனா 14 தடவை சமமா போய் சமமா பெற்றிருக்காரு. அதனால தெரிஞ்சு அந்த பிறப்புடைய அருமையை சொல்லி, அந்த தாய் வளர்த்த அருமையை சொல்லி, நீங்க வந்து பிள்ளை படிக்கும் பொழுது அந்த உணர்ச்சியை விட்டுரும், அந்த பக்தியை உணர்த்தணும், மரியாதை உணர்த்தணும், மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க தயவு செய்யும். பணிவோட கேட்கிறேன், மற்றவர்களை மதிக்க வேண்டும். முகத்தை பிடிக்கவே பிடிக்கிற முகத்தை திருப்பிடுவாரு. நான் பல வேலை வருகிறேன். திருப்பி போடுறேன். திருச்சேன் எப்படி இருக்கிறாரோ நான் அவரை அடிக்கடி பார்த்துருக்கேன்னா அவர் திருப்பிக்காரு. திருப்பிட்டே படி இப்போ தான் தெரியுது. திருச்சா என்னத்தை கேட்டுக்கிறேன். என்னை பற்றி ஒரு நோட்டி சேர்த்துட்டேன். காரணம் கப்பலோட அதில் நான் தலைமை இருக்கேன். அந்த தலைமை நான் பேசுறதுக்குள்ள என்னை பிடிக்காதவங்க 5 பேர் கை ஒரு நோட்டி சேர்த்துக்கிட்டேன். சாத்தா பேரா போதுவரா அப்படி இப்படி கண்டராத்தோட நான் வந்திருக்கேன். என்னை வந்து அவன் சாத்தா பேரா போதுவரா காலையில் 2 பாட்டிலையும் மூடாமல் குடிப்போம் அப்படி இப்படி போட்டுவிட்டேன். போட்டா அது விசுக்காரு 6.5 சும்மா சீவா கேட்கிறேன். வாத்தியார்களை கெடுத்திருக்கா சீவா சும்மா இருக்காம டெல்லியில பாஸ் கிடைக்கிறேன். அவர் வந்தாரு. வந்தார் என்னை கூப்பிட்டாரு. கவிஞர் இப்படி தலைவராகிட்டே என்னன்னு என்னன்னு இல்ல இல்ல உங்களை பத்தி நோட்டிதான் சொல்றாங்க. அப்படி இப்படி தலைவர் என்னன்னு 6 பேர் உங்களை பத்தி நோட்டி எனக்கு டெல்லி கேட்டு இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு இந்த 6 பேரை நீங்க பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே போகணும். 6 பேரை பார்க்கும்போது நீங்க சிரிச்சுக்கிட்டே போகணும். நீங்க கொஞ்சம் கோபமாயிட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவன் ஜெயிச்சுட்டாங்க. கேர் பண்ணவே இல்லைன்னு போங்க. அவன் ஜெயிச்சா அப்படின்னு இப்ப 4 பேர் செஞ்சு போயிட்டேன். சாப்பிடணும் இல்லை சொல்ல 4 பேர் செஞ்சு போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் வருத்தப்பட்டுட்டே இருக்கான். அவர் சொல்லிட்டு நீதி. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த உலகத்தில் நமக்கு விரோதியே இல்லை. ஒரு முடிவெடுப்போம். விரோதியே இல்லை. நீங்க ஆத்தாவுக்கு பையன் அவங்களோட பேசுறாங்க. அவர் லாயக்கு இல்லை. நம்மளோட கூட்டாட்டு கிடையாது. என்ன கூட்டாட்டு பெரிய கூட்டாட்டு கூட்டாட்டு பேசக்கூடாது. யாருமே பேசக்கூடாதுன்னு இருக்காருங்க. பேசுங்க. அதனால எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நாம் சாதிக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்க வேண்டிய நீங்க வழிகாட்டி சிறியவர்கள் வழிகாட்டணுமா? வழிகாட்டினா கேட்க அப்படி 1000 பேர் வேலை இல்லாத என்ன வேலை உனக்கு 1000 வேலை இருக்கும். அப்படி நான் சொல்றேன் 2 நிமிஷம் கேட்டு போறேன்.
இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி வளர்ங்க. அதுகளையா நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருக்கீங்க, அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு வந்துருங்க, வந்தா அதுகளா தெரியுது. அதுகளா தெரியுதுன்னா யார் பாதுகாப்பு? சரவணமேடு வச்சிருக்கோம்ல, சரவணமேடு நீச்சா பிள்ளைகள் அவருக்கு போயிடுறேன். பாப்பா இருந்தா அப்படி நம்ம வயதில் நம்மள மாதிரி இருப்பேன் அப்படின்னா அவருக்கு வயது போயிடலாம். பயம் வந்து போய்க்கிறப்ப அவங்க சொல்லிப்பா போயிடலாம். இது தேவை சரவணமேடு. இப்ப அப்பா திப்பாளா, பேரன் குடுக்காம திப்பாளா, ஆயா திப்பாளா, பேரன் குடுக்காம திப்பாளா, ஐயா திப்பாளா. ஐயா தான் பண்ணியே கிடந்த கொடுப்பாரு. 10 பிள்ளை பெற்றாள் ஐயா, 10 பிள்ளைக்கு சோறு விட்டாரு. வசதி இல்லை, சோறை பிணைஞ்சி எங்க கிராமத்தில் வாங்க அப்படி தைத்தவர் பிணைஞ்சி 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 ஒரு உருண்டையா கொடுப்பார். வெங்காயத்தெல்லாம் ஒரு உருண்டையா கொடுப்பார். கடைசி அவருக்கு பாப்பா கட்சியில இருக்கு பல்கேடம் ஒண்ணு சொல்லாம பச்சை தண்ணியை குடிச்சு நீராக குடிச்சு அவன் நீராக குடிச்சிட்டு பட்டினியா கிடந்தாலே 10 பிள்ளையை காப்பாற்றிய தாய் 10 பிள்ளையை சேர்த்து உயரத்தை கொண்டே விட்டார். என்ன நியாயம்? 10 பிள்ளையை விட்டாரு, 10 பிள்ளையை வளர்த்தாரு, ஆளாக்குறாரு. அவனை காப்பாற்ற அணி ஒருத்தியாக இருந்து 10 பிள்ளைகள் பசி இல்லாம உங்களை வளர்த்திருக்காரு, பட்டினி இல்லாம வளர்த்திருக்காரு, கௌரவமா வளர்த்திருக்காரு. தன் கௌரவத்துக்காகவே அவங்க அவ்வளவு அவ்வளவு விட்டாரா? அவன் பிஏ தான் படிச்சிருக்கேன், எங்க ஒரு பையன் பிஇ படிச்சிருக்கேன், ரொம்ப கூடத்தான் படிச்சிருக்கேன், ரொம்ப கூடத்தான் தரணும். அந்த கௌரவத்தை காப்பாற்ற இல்லை மயப்படி கௌரவத்தை, மயப்படி கௌரவத்தை காப்பாற்றுமா, மயம் ஆத்தா கௌரவத்தை காப்பாற்றுறோம்ல. அதெல்லாம் நாயக்கிறாரு. கேட்க விடலாமா? தாயும் தந்தையும் பிறரும் கேட்க விடலாமா? நீ எவ்வளவு படித்து எவ்வளவு சம்பாதிக்கிறார்? என் மகன் அமெரிக்காவில் 5-7 லட்சம் ரூபாய் சம்பளம், 10 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆத்தாவுக்கு அது மரியாதை. என்ன சம்பளம் வந்தாச்சுன்னா, என்ன பதவியில் இருந்தாச்சுன்னா, பெற்ற தாயையும் தந்தையும் வீட்டிலே வைத்து காப்பாற்றாத எந்த மகனும் நாயக்கில்லாத என்பதை சொல்லி எக்காரணம் முதியோர்கள் நடத்துவர்கள் கூட நீங்க முதியோர்கள் உடனே சேர்த்துக்கிறீங்க. கூப்பிடுங்க மகனை பேச வைக்க, தாயை மகன் பேச வச்சு எதுக்காக முதியோர்கள் நடத்துறீங்க? அவங்க உங்களோட இருந்தா நீங்க அமெரிக்காவுக்கு கூட நீங்க இருக்க மாட்டீங்களா? அமெரிக்கா பார்த்து போதையில இருக்கு அப்படின்னா வைக்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு நல்ல நாள் நீ போக மாட்டீங்களா? இங்க பாதுகாப்பா வை. ஆனா அதனால சில பேர் கூட முதியோர்கள் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. வெளிநாட்டுல இருக்கான், என்னால பார்க்க முடியல, வசதியா இருக்கணும்னு எங்க 4 பேரோட பேசிக்கிட்டு அதுல எனக்கு உடன்பாடு என்று சொல்லி கொண்டு பெற்ற தாயும் தந்தையும் காப்பாற்றுங்கள், அவர்களோடு வாழுங்கள், அவர்கள் காட்டுகிற வழிபடி நீங்கள் போனால்தான் நம்முடைய நகர்ந்த சமுதாயத்தில் இருந்த பிள்ளை நகர்ந்த மனித சமுதாயத்தில் உள்ள எந்த பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்றால் பெரியவர்கள் மூத்தோர்கள் வார்த்தை அமிர்தம், மூத்தோர்கள் வார்த்தை அமிர்தம் வச்சுக்க. அவங்களுக்கு என்ன நமக்கு வேணும்? அப்பதான் கனவு என்ன கடவுளை பார்க்கணும், கடவுளை கூடி தெரிஞ்சுக்குவாங்க. சரி வரலடா உனக்கு அப்படின்ற கடவுள் 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 என்னைக்குன்னா 24ஆம் தேதி காலையில 11 மணிக்கு வர்றேன். சரி 24 11 மணிக்கு வரல. சரி 2 வீட்டுல சமைச்சிட்டேன், அப்புறமா சமைச்சு மட்டும் வச்சுருக்கேன். 11 மணிக்கு வருவாருன்னு எழுவாங்க. 11 மணிக்கு நன்றாக வயலுடைய ஒரு பெரிய மூத்தவர் கிழிஞ்ச சட்டை போட்டு தீங்க வேண்டிய வந்துட்டாரு. நானே கடவுளை எதிர்பார்த்து போயிட்டேன். கொஞ்ச நேரம் பச்சை பிள்ளைய தூக்கிட்டு வந்தேன். பச்சை பிள்ளை ஐயா பசிக்குது இவ்வளவு ஒண்ணு எப்ப கடவுள் வந்தாங்க அப்படி சொல்லி சாயந்தரம் வரைக்கும் சொல்லியிருந்தேன். ஒரு தொழில்நாய் சொல்லிக்கும் போது ஒரு தொழில்நாய் உள்ள போய் தட்டரை போய் அதாவது வெளியே வச்சு சொன்னேன். தொழில்நாய் போட்டு அடிச்சு தட்டக்காயத்துக்கு வந்துட்டேன். நான் படுத்தேன். மறுபடியும் கடவுளை கேட்டேன், கடவுளை இப்படி ஏமாத்திட்டேன், நான் உங்களுக்காக பெரிய விருது வச்சேன், நீங்க வராம ஏமாத்திட்டு கடவுள் அதை நான் வந்தனே நீ தான் கவனிக்கிறேன் அடிச்சுட்டேன். ஏன் காலையில் வந்தேன், கடவுளா வந்தேன் இல்லை, நான் தானே வந்தேன். நீ அடிச்சு வேண்டிட்டேன் உணரல. மத்தியானம் வந்தனே உள்ளே தூக்கிட்டு வந்த உள்ளே அப்பாவது உணர்வு உணரல. அப்புறம் சாயந்தரம் தொழில்நாய வந்து பத்தியா அதுவும் நான் தாண்டா என்னை உணராம வேண்டிய 3 தடவை வந்து உணரலையே உணராத நான் என்னை பார்க்க போச்சு. உணருங்கள் யாராக வருவேன் நான் கடவுள் வேலை போட்டு வருவேன், நாடகத்தில் வேலை போடுவேன், எப்படி வருகின்ற கடவுளாக வருவேன். அதை போல மகனே மருமகளே கடவுளாக நினை, தாயை தந்தை கடவுளாக நினை. உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே உணர்ந்தால் உனக்கு அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்று சொல்லி வாய்ப்படுத்தி நன்றி வாரம்.